Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் சாப்டர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கடுத்து இன்னும் 2 சாப்டர் இருக்கும். நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன் அண்ட் தென் கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இட்ஸ் அந்த சாப்டர். அந்த 2 சாப்டரும் நாளைக்கு நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிற சாப்டர் லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாக்டாக நம்ம என்னெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அதை கடன்னு பார்த்துருவோம். ஏன்னா நமக்கு இன்னும் 1 வீக்கில் எக்ஸாம் நடக்க போகுது. கம்மிங் சண்டே எக்ஸாமினேஷன். கரெக்டாக 7வது நாள், இன்னையிலேருந்து 7வது நாள் எக்ஸாம் எழுதுவீங்க. இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்குமே அந்த ஒரு எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, அந்த ஒரு கவலை, அந்த மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். இட் இஸ் வெரி காமன். உங்களுக்கு மட்டும் அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்கள் மட்டும்தான் எக்ஸாம் பற்றி பயப்படுறீங்க. நீங்கள் எக்ஸாம் பற்றி ஒரு கவலை உங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறத அப்படி ஒன்று இல்லை. எல்லாருக்குமே காமனாக தான் இருக்குங்கிறத நினச்சாலே பாதி ஃபியர், ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி போயிடும். அதனால் பி பாசிட்டிவ். ஓகேங்க, இப்போ நம்ம பாடம் நடத்த ஆரம்பிச்சிடலாம். ஸோ பி பாசிட்டிவ் அகெயின், அதுதான் நான் சொல்கிறேன். ஓகே, ப்ரெசன்டேஷன் நான் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ எக்ஸ்கிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் their elimination. இது லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகேங்க. ஸோ லோகோமோஷன் அண்ட் மூவ்மெண்ட் சாப்டர் ஆரம்பிச்சிடலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு கான்செப்டையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டயக்ராம்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். பர்டிகுலர்லி என்சிஆர்டி டயக்ராம் தான். என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய நீட் ட்ராப்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 4 விஷயத்தை பண்ணால் நீங்கள் அந்த சாப்டரில் எப்படி கொஷின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மூமெண்ட், லோகோமோஷன் அண்ட் மூமெண்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். அப்புறம் மசில், ஸ்கெலிட்டன், ஜாயின்ட்ஸ், இதை பற்றி தான் இந்த சாப்டரில் படிக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த நம்பர்ஸ், மசில்ஸ் எத்தனை இருக்குது, ஸ்கெலிட்டனில் எத்தனை போன்ஸ் இருக்குது, அதெல்லாம். அண்ட் தென் எம்சிக்யூ ஃப்ரம் எவ்ரி டேபிள் அண்ட் டயக்ராமை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். மூமெண்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் இன் பொசிஷன் ஆஃப் எ பாடி பார்ட். எக்ஸாம்பிள், ஐலிட், கண்ணை சிமிட்றீங்க, அது மூமெண்ட். டங், சாப்பிடும் போது பேசும் போதெல்லாம் டங் மூவ் ஆகுதுல, அது மூமெண்ட். புரோட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங், செல்லுக்குள்ள புரோட்டோபிளாசம் ஒரு மூமெண்ட்லேயே இருக்கும். ஸோ இதெல்லாம் மூமெண்ட்டுங்க. லோகோமோஷன் அப்படிங்கிறது என்னன்னா வாலண்டரி மூவ்மெண்ட் தட் சேஞ்சஸ் பிளேஸ், லொக்கேஷன், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கே நகர்ந்து போகிறது. வாக்கிங், ரன்னிங், ஸ்விம்மிங், இதுதான் லோகோமோஷன். ஸோ லோகோமோஷன் இஸ் ஆல்சோ எ மூமெண்ட், பட் எல்லா மூமெண்ட்டும் லோகோமோஷன் கிடையாது. ஓகேங்க. இப்போ ஒய் அனிமல்ஸ் லோகோமோட்? அனிமல்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போகுது, லோகோமோட் பண்ணி. ஃபுட்டுக்காக, உணவை தேடி, ஷெல்டர், தங்குற இடத்துக்காக, மேட்டிங், அடுத்த ஜெனரேஷனை உருவாக்குறதுக்கு, ப்ரீடிங் கிரவுண்டு, கிளைமேட், ஹார்ஷ் கிளைமேட்டாக இருந்ததுன்னா ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்க இடத்துக்கு மூவ் பண்ணி போவாங்க. எஸ்கேப் ஃப்ரம் எனிமீஸ். ஸோ டீர்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மான் சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும். இதுக்காக தான் லோகோமோட் பண்ணுது அனிமல்ஸ். ஓகேங்க. இப்போ மூமெண்ட்டோட டைப்ஸ் பார்க்கலாம். தெர் ஆர் மெயின்லி 3 மூமெண்ட்ஸுங்க லோகோமோஷனில். அமீபாய்டு மூமெண்ட், சிலியரி மூமெண்ட், மஸ்குலார் மூமெண்ட். ஸோ அமீபாய்டு மூமெண்ட் அப்படிங்கிறது மேக்ரோஃபேஜஸ், லியூகோசைட்ஸில், அமீபாவில் கூட நடக்கும்.
ஸோ இதில் பொய்யான கால்கள் சூடோ போடியா, போர்ட்ஸ் அப்படின்னாலே கால்கள்னு அர்த்தம். பொய்யான ஃபால்ஸ் ஃபுட் உருவாகும். புரோட்டோபிளாஸ்மிக் ஸ்ட்ரீமிங், அதுதான் இந்த அமீபாய்டு மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது. மைக்ரோஃபிலமெண்ட்ஸ், அதுவும் அமீபாய்டு மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது செல்ஸ்குள்ளே இருக்கிறது. சிலியரி மூவ்மெண்ட்ஸ்னால் என்ன? இப்போது உங்களுக்கு தெரியும், நம்ம ட்ரக்கியா இருக்கு இல்லையா, ரெஸ்பிரேஷனுக்கு விண்ட் பைப்னு சொல்லுவோம். அங்கே சிலியேட்டட் எபித்திலியம் இருக்குது. அங்கே நமக்கு டஸ்ட் பார்ட்டிகல்லாம் உள்ளே போயிட்டா வெளியே நோக்கி தள்ளி விடுறதுக்கு இந்த சிலியரி எபித்திலியம் ஹெல்ப் பண்ணுது. ஃபீமேல் ட்ராக்ல ஓவம் மூவ் பண்ணி வரத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்க. ஸோ இது அழுக்கு டஸ்ட்டை ஃபாரின் பார்ட்டிகல்ஸை மூவ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஓவா பேசேஜுக்கு ஃபீமேல் ட்ராக் யூஸ் பண்ணு ஹெல்ப் பண்ணுது. மஸ்குலர் மூவ்மெண்ட்டுக்கு லிம்ஸ், ஜாஸ், டங், கை காலு, ஜாஸ், தாடை, டங்கு, நாக்கு, இதெல்லாம். ஸோ கான்ட்ராக்டைல் மசில்ஸ் இருக்குது. சுருங்கி விரிவடையக்கூடிய தன்மையுடையது தான் கான்ட்ராக்டைல் மசில்ம்போம். ஸோ மசில்ஸ் மட்டும் இல்லை, மஸ்குலார், ஸ்கெலிட்டல் அண்ட் நியூரல் கோஆர்டினேஷன், இந்த மூணும் சேர்ந்தாதான் நமக்கு மஸ்குலார் மூவ்மெண்ட் நடக்கும். ஓகேங்க. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் சிலியா, ஃபிளாஜெல்லா, மேபி லோகோமோட்ரியாவும் இருக்கலாம். இதில் நம்ம பேராமிஷியத்தில் சிலியா மூவ்மெண்ட் ஹெல்ப் பண்ணுது. யூக்லினால கிளாமிடோமோனாஸ்ல ஃபிளாஜெல்லா லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் இன் ஹியூமன்ஸ் சிலியா வந்து டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண தான் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்க. ஸோ மசில் டிஷ்யூ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் அதிகமாக கொஷின்ஸ் கேட்குறாங்க. மசில்ஸுக்கு வந்து எக்ஸைட்டபிலிட்டி இருக்கும், அதாவது சுருங்கி விரியக்கூடிய தன்மை, கான்ட்ராக்டபிலிட்டி இருக்கும். அதுவும் நமக்கு வந்து அந்த கான்ட்ராக்ஷன், ரிலாக்ஸேஷன் அது இருக்கிறதுனால தான் மூவ்மெண்ட் நடக்குது. எக்ஸைட்டபிலிட்டி, இலாஸ்டிசிட்டி, இழுவைத்தன்மையோடு இருக்கிறது. ஸோ இந்த 4 கேரக்டருமே மசில்ஸ்க்கு இருக்கும். ஸோ கிளாசிஃபைடு பை லோகோமோஷன், அப்பியரன்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதே போல் மேஜர் டைப்ஸ் பை லொக்கேஷன், அதாவது மசில்ஸை வந்து எந்த இடத்துல இருக்குது அந்த லொக்கேஷனை பொறுத்து. அப்பியரன்ஸ் ஸ்ட்ரியேட்டடா, நான் ஸ்ட்ரியேட்டடா, அந்த மாதிரி. ரெகுலேஷன் இதை பொறுத்து மசில்ஸை கிளாசிஃபை பண்ணுறாங்க. மேஜராக லொக்கேஷனை பொறுத்து கிளாசிஃபை பண்ணுறாங்க. ஸ்கெலிட்டல் மசில், விசரல் மசில், கார்டியாக் மசில். ஸ்கெலிட்டல் மசில் அப்படிங்கிறது என்னங்க? போன்ஸோட அட்டாச்சாக இருக்கிறது. விசரல் மசில் அப்படிங்கிறது இன்டர்னல் ஆர்கன்ஸில் இருக்கக்கூடிய இன்வாலன்ட்ரி மசில்ஸ். கார்டியாக் மசில் அப்படிங்கிறது ஹார்ட்ல இருக்கிறது, இதயத்தில் இருக்கிறது. லோகோமோஷன் நீட்ஸ் பர்ஃபெக்ட் கோஆர்டினேஷன் ஆஃப் மஸ்குலர், ஸ்கெலிட்டல் அண்ட் நியூரல் சிஸ்டம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இந்த மூணுமே கோஆர்டினேட்டடாக செயல்பட்டாதான் லோகோமோஷன் கரெக்டாக நடக்கும். மசில் இஸ் நாட் ஒன்லி ஃபார் வாக்கிங். மசில்ஸ்ங்கிறது நடக்கிறதுக்கு மட்டும் இல்லை, போஸ்டர், நேராக உட்காடுறது, அந்த மாதிரி நேராக நிற்கிறது, இதுக்கும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் கேமெட்ஸ் அண்ட் ஹார்ட் பீட், கொரோனரி, அதாவது கார்டியாக் மசில்ஸ் இருக்கு இல்லையா, ஹார்ட் பீட்டுக்கு அது தானே ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்க. நெக்ஸ்ட்டுங்க, லோகோமோஷனுக்கு நமக்கு ஸ்கெலிட்டல் மசில் ஹெல்ப் பண்ணுது. அது வந்து ஸ்கெலிட்டனோட அட்டாச்சாக இருக்க மசில்ஸ். அது ஸ்டிரியேட்டடாக இருக்கும், லைனாக வரி வரியாக தெரியும், அதான் ஸ்ட்ரியேட்டட். கண்ட்ரோல் வாலண்ட்ரி, நம்ம விருப்பத்துக்கு நடக்கணும்னா எழுந்திரிச்சு நடப்போம், உட்காந்துருக்கணும்னா உட்காந்துருப்போம், நம்ம கண்ட்ரோலில் இருக்கும். லோகோமோஷன் அண்ட் போஸ்டர், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணி போக ஹெல்ப் பண்ணுது. அண்ட் போஸ்டர், நம்மளோட அந்த ஷேப்பை மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. நிற்கும் போது நிமிர்ந்து நிற்கிறோம், அதெல்லாம். அதுக்கடுத்து விசரல் அண்ட் ஸ்மூத் மசில்ங்கிறது ஹாலோ ஆர்கன்ஸோட வால்ஸில் இருக்குது. ஹாலோ ஆர்கன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம பாடியில் இருக்கக்கூடிய லிவர், இன்டெஸ்டைன், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். நான் ஸ்ட்ரியேட்டட், லைனாக வரி வரியாக இருக்காது, ஸ்மூத் மசிலாக இருக்கும். இன்வாலன்ட்ரி, உங்கள் கண்ட்ரோலில் அது இயங்காது, அது கண்ட்ரோலில் இயங்கிட்டு இருக்கும். இப்போ பேன்க்ரியாஸ் இருக்குது, லிவர் இருக்குது, யூ ஆர் நாட் கண்ட்ரோலிங் இட், அதுவே அது ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஃபுட்டு, கேமிட் டிரான்ஸ்போர்ட், இதுக்கெல்லாம் இது ஹெல்ப் பண்ணும். அடுத்து கார்டியாக் மசில், ஹார்ட்டில் இருக்கிறது, ஸ்ட்ரியேட்டடாக இருக்கும், பிரான்ச்சாக இருக்கும். இன்வாலன்ட்ரி, நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இப்போ பாருங்கள், ஸ்கெலிட்டல் மசில் ஸ்டிரியேட்டடாக இருக்குது, லைனாக வரி வரியோடு இருக்குது, நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. ஹார்ட் மசில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரியேட்டட் தான், பட் இன்வாலன்ட்ரி, அதுவே செயல்பட்டு இருக்கும், உங்கள் கண்ட்ரோலில் அது கிடையாது. ஹார்ட் பீட் உருவாக ஹெல்ப் பண்ணுது. ஸோ கார்டியாக் மசில் இஸ் ஸ்ட்ரியேட்டட்,
ஆனால் இன்வாலன்ட்ரி. இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டுங்க, இது இந்த டயக்ராம் எல்லாமே நம்ம என்சிஆர்டிலேருந்து தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஸ்கெலிட்டல் மசில் ஆர்கனைசேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மசில்ஸ் வந்து ஃபேசிக்குலானது தான் மசில். இந்த ஃபேசிக்கல் எதனால ஆனது? மசில் ஃபைபர்ஸ்னால. மசில் ஃபைபர்ஸ் எதனால ஆனது? மயோ ஃபைபர்னால ஆனது. கடைசி யூனிட் வந்து சார்கோமியர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? பிக்கஸ்ட்ல இருந்து ஸ்மாலஸ்ட்டுக்கு போகிறோம். ஸோ இங்கே ஃபேசியா ஹோல்ஸ் மசில் பண்டில் டுகெதர். ஸோ மசில் பண்டில்ஸை கட்டி வச்ச மாதிரி இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃபேசியா. சார்கோலெம்மாங்கிறது பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் மசில் ஃபைபர், ரொம்ப முக்கியம். இதில் மசில் ஃபைபருங்கிறது அந்த பேசிக் யூனிட்ல வருங்க. ஸோ மசில் ஃபைபரோட பிளாஸ்மா மெம்பரேனுக்கு பேர் சார்கோலெம்மா. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அப்படிங்கிறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆஃப் மசில் ஃபைபர். இங்கே கால்சியம் அயான் ஸ்டோர் ஆகி இருக்கும். அதான் மூமெண்ட்டுக்கு கால்சியம் ரொம்ப முக்கியங்க. மசில் ஃபைபர் இஸ் எ சின்சைட்டியம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு செல்லில் மெனி நியூக்ளியை இருக்கும், நிறைய உட்கருக்கள் நியூக்ளியை இருக்கும். அடுத்துங்க, ஸோ இங்கே சார்கோமியர் ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏ பேண்டு, ஐ பேண்டு, இசட் லைன் இதெல்லாம் இருக்குங்களா? ஐ பேண்ட் எதுக்கு ஹெல்ப் பண்ணும்? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேபிளை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி கொஷின் கேட்டாலும் நீங்கள் எழுதிடலாம். இது ஒரு ஹை ஈல்டு டேபிள், அதிகமாக கொஷின் இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஐ பேண்ட், லைட் பேண்டை ஆக்டின் தின் ஃபிலமெண்ட் அப்படிம்போம். பைசெக்டட் பை இசட் லைன். இசட் லைன் தான் அதை பிரிச்சிருக்க மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரிங்க, இது ஐ பேண்டு. ஏ பேண்ட் அப்படிங்கிறது டார்க் பேண்டு, மயோசின் அல்லது திக் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏ பேண்டை லென்த் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட், எப்போவுமே லென்த்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஏ பேண்டில். ஹெச் ஜோன் அப்படிங்கிறது சர்டன் ரீஜன் ஆஃப் திக் ஃபிலமெண்ட்ஸ் நாட் ஓவர்லேப்டு பை தின் ஃபிலமெண்ட். தின் ஃபிலமெண்ட் திக் ஃபிலமெண்ட்டால் ஓவர்லேப் ஆகாமல் இருக்கிறத ஹெச் பேண்ட், ஹெச் ஜோன் அப்படிம்போம். எம் லைன்னா என்ன? மிடில் ஆஃப் ஏ பேண்ட். ஏ பேண்டோட மிடில் பார்ட் தான் எம் பேண்டு, எம் லைன். இது திக் ஃபிலமெண்ட்டை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கோம், பிடிச்சிட்ருக்கோம். இசட் லைன்ங்கிறது திஸ் தின் ஃபிலமெண்ட் அட்டாச்ட். இசட் லைனில் தான் தின் ஃபிலமெண்ட் போய் அட்டாச்சாக இருக்கும். தின் ஃபிலமெண்ட் அட்டாச்சாக இருக்கிறது. சார்கோமியர் பவுண்ட்ரி, இதுதான் சார்கோமியருக்கு எண்டு பவுண்ட்ரி, அதை காமிக்கிற மாதிரி அமைஞ்சிருக்கும். அடுத்துங்க, கான்ட்ராக்டைல் புரோட்டீனில் ரெண்டு இருக்குது நமக்கு, ஆக்டின், மயோசின். ஓகே, இப்போது ஆக்டின் தின் ஃபிலமெண்ட் சொல்கிறோம், மயோசின் திக் ஃபிலமெண்ட் சொல்கிறோம். இது ரெண்டுமே புரோட்டீன் தான், மறந்துடாதீங்க. ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன், ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்குது இல்லையா, அதனால இது ஸ்ட்ரக்சரல் புரோட்டீன் சொல்லுவோம். ஸோ ஆக்டின் ஆர் தின் ஃபிலமெண்ட், அதுக்கு ஆக்டின் தான் தின் ஃபிலமெண்ட், மயோசின்ங்கிறது திக் ஃபிலமெண்ட், மறந்துடாதீங்க. ஸோ 2F ஆக்டின்ஸ் ஹெலிக்கலி வூண்டுனா ஒன்றும் இல்லை, இங்கே வைண்ட் ஆகியிருக்கு, கட்டப்பட்ட மாதிரி இருக்குது, பிணைஞ்சு இருக்கு அப்படின்னு அர்த்தம், பிணைந்து இருக்கு. இப்போ பாருங்க, ரெண்டு ஃபிலமெண்ட் வந்து ஒன்னோட ஒன்று அப்படியே பைண்ட் ஆகி இருக்கு. இந்த கிரீன் கலர்ல பாசி கோத்த மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, ரெண்டு இருக்கு. அண்ட் எஃப் ஆக்டின் இஸ் எ பாலிமர் ஆஃப் ஜி ஆக்டின். குளோபுலார் ஜி உருண்டையா இருக்கு பார்த்தீங்களா, அது நிறைய சேர்ந்து தான் எஃப் ஆக்டின் உருவாகி இருக்கு. ட்ரோபோமயோசின் ரன்ஸ் அலாங் எஃப் ஆக்டின். ஸோ இதில் ட்ரோபோமயோசின் அப்படிங்கிறது எஃப் ஆக்டினோட இருக்கு. ட்ரோபோனின் மாஸ்க்ஸ் மயோசின் பைண்டிங் சைட் இன் ரெஸ்டிங் ஸ்டேட். ஸோ ரெஸ்டிங் ஸ்டேட்டில் ட்ரோபோனின் வந்து மயோசின் பைண்டிங் சைட்டை மாஸ்க் பண்ணி மறைச்சிக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் மயோசின் அல்லது திக் ஃபிலமெண்ட். பாலிமர் ஆஃப் மீரோமயோசின் தான் மயோசின் ஃபிலமெண்ட்டுங்க. ஸோ இங்கே வந்து குளோபுலார் ஹெட்டு, ஷார்ட் ஆர்ம் இருக்கும். ஹெச்எம்எம் அப்படிங்கிறது, எல்எம்எம் அப்படிங்கிறது டெய்ல் ரீஜனை குறிக்கும். இந்த பாம்பு படம் எடுத்த மாதிரி ஒரு படம் இருக்கும், அதாங்க. Head has ATPase activity plus ATP and actin binding site அங்கே இருக்கு. ஸோ ஏன்னா எனர்ஜி இதுக்கு தேவைப்படும், அதுதாங்க. ஸோ இங்கே கால்சியம் 2+ அயான் ட்ரோபோனினோட பைண்ட் ஆகவும் ஆக்டிவ் சைட்ஸ் ஆன் ஆக்டின் ஆர் எக்ஸ்போஸ்ட். எப்போ வந்து ட்ரோபோனினோட கால்சியம் அயான் பைண்ட் ஆகுதோ அப்போ ஆக்டின்ல இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்ஸ் வந்து எக்ஸ்போஸ் ஆகும். ஓகேங்க,
இங்கே ஸ்லைடிங் ஃபிலமெண்ட் தியரி. இதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இசட் லைன் மூவ்ஸ் க்ளோசர். ஐ பேண்ட் வந்து கான்ட்ராக்ஷன் அப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இசட் லைன் ஒன்றுக்கு ஒன்று க்ளோஸராக மூவ் ஆகும் கான்ட்ராக்ஷன் அப்போ. ஐ பேண்டு டிக்ரீஸ் ஆகும், ஹெச் ஜோன் டிக்ரீஸ் ஆகும் அல்லது டிஸப்பியரே ஆக வாய்ப்பு இருக்குது. ஹெச் ஜோன் எப்போவுமே ஏ பேண்டு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி பார்த்தோம். சார்கோமியரோட அளவு வந்து சுருங்கும், ஷார்டன் ஆகும். எப்போவுமே ஏ வந்து சேம் லென்த்தில் தான் இருக்கும், மறந்துடாதீங்க. ஓகேங்க. மசில் கான்ட்ராக்ஷன் இதில் சீக்வன்ஸ் நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? மோட்டார்ஸ் நியூரானோட சிக்னல் வந்து நியூரோமஸ்குலர் ஜங்ஷனை ரீச் பண்ணுது ஃபஸ்ட்டு. செகண்டு, அசிட்டைல் கொலைன் ரிலீஸ் ஆகுது. ஆக்ஷன் பொட்டன்ஷியல் சார்கோலெம்மால ஜெனரேட் ஆகுது. சார்கோலெம்மாங்கிறது என்னங்க? எண்டோபிளாஸ்மிக் பிளாஸ்மா மெம்பரேன் ஆஃப் மசில் ஃபைபர். கால்சியம் 2+ அயான் சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்திலேருந்து ரிலீஸ் ஆகி சார்கோபிளாசத்துக்கு போகுது. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ங்கிறது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆஃப் மசில் ஃபைபர். அதில் இருந்து உங்களுக்கு சார்கோபிளாசத்துக்கு கால்சியம் 2+ அயான் ரிலீஸ் ஆகுது. இப்போது கால்சியம் 2+ அயான் ட்ரோபோனினோட பைண்ட் ஆகும்போது ஆக்டினில் இருக்க ஆக்டிவ் சைட்ஸ் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ மயோசின் ஹெட்டும் ஏடிபி ஹைட்ரோலைசிஸ் ஃபார்ம் எ கிராஸ் பிரிட்ஜ் வித் ஆக்டின். ஸோ ஆக்டினோட கிராஸ் பிரிட்ஜை மயோசின் ஹெட் ஜாயின் பண்ணி ஏற்படுத்துது. அப்போது ஆக்டின் புல்டு டுவர்ட் ஏ பேண்ட் சென்டர், சார்கோமியர் ஷார்டன். இப்படி தான் கான்ட்ராக்ஷன் நடக்குது, மசில் கான்ட்ராக்ஷன். அது திருப்பி ரிலாக்ஸ் ஆகும், கான்ட்ராக்ஷன் ஆகும். இப்படி தான் கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் மாறி மாறி நடக்கும்போது மூவ்மெண்ட் நடக்குது. ஸோ கிராஸ் பிரிட்ஜ் சைக்கிள் அண்ட் ரிலாக்ஸேஷன். ஸோ கால்சியம் 2+ அயான் ஆக்டின் சைட்ஸை எக்ஸ்போஸ் பண்ணுது. இது உங்களுக்கு சார்கோலெம்மாலேருந்து ரிலீஸ் ஆனது சார்கோபிளாசத்துக்கு, அது மறக்க மாட்டீங்க. மயோசின் ஹெட் வந்து ஆக்டினோட பைண்ட் ஆகுது. பவர் ஸ்ட்ரோக் ஏற்பட்டு ஆக்டின் ஸ்லைட் ஆகுது, மூவ் ஆகுது. அப்புறம் நியூ ஏடிபி வந்து கிராஸ் பிரிட்ஜில் பைண்ட் ஆகி பிரேக் பண்ணுது. அப்புறம் இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. ஓகேங்க. ஸோ ரெட் ஃபைபர் வெர்சஸ் ஒயிட் ஃபைபர். ஸோ மயோக்ளோபினை பொறுத்த வரைக்கும் ரெட் ஃபைபரில் ஜாஸ்தியாகவும் ரெட்டிஷ் அப்பியரன்ஸோடையும் இருக்கும். மயோக்ளோபின்ங்கிறது பிக்மெண்ட்டுங்க. ஸோ மசில்ஸில் இருக்கிறது அது ரெட் ஃபைபரில் அதிகமாக இருக்கிறனால தான் ரெட் ஃபைபர் ரெட்டிஷ் கலரில் இருக்குது. அதே ஒயிட் ஃபைபரில் கம்மியாகவும், அது கம்மியாக இருக்கிறதுனால ஒயிட் ஃபைபர் பேல் கலர்லேயோ இல்லை ஒயிட் கலர்லேயோ இருக்கும். பேல்னா லைட் மஞ்சள் கலரில் இருக்கிறது. மைட்டோகாண்ட்ரியா ரெட் ஃபைபரில் ஜாஸ்தி, ஒயிட் ஃபைபரில் கம்மி. எனர்ஜி ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது ரெட் ஃபைபர்ஸில் ஏரோபிக் அதிகமாக இருக்கும், ஒயிட் ஃபைபரில் எனரோபிக் ஜாஸ்தியாக நடக்கும். ஃபேட்டிக்னா அந்த டயர்ட்னஸ், அதுங்க அதை நல்லாவே தாங்கிக்கும். ரெட் ஃபைபர் அதை எதிர்த்து போராடும். ஆனால் நமக்கு ஒயிட் ஃபைபர் ஈஸியாக டயர்ட் ஆகிடும். ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா கம்மியாக இருக்கிறதுனால. சார்கோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து ரெட் ஃபைபரில் கம்மியாகவும் ஒயிட் ஃபைபரில் ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட், ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஓவர்வியூ. போனை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் மேட்ரிக்ஸாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா கால்சியம் சால்ட்ஸ் போன்ஸில் ஜாஸ்தி. ஸோ கார்டிலேஜ் ப்ளையபிள் மேட்ரிக்ஸ் டியூ டு கான்ட்ராய்டின் சால்ட்ஸ். ஸோ கான்ட்ராய்டின் சால்ட்ஸ் இருக்கிறதுனால கார்டிலேஜ் வந்து ப்ளையபிள், நல்லா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய தன்மையோட இருக்கும். ஸ்கெலிட்டல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஒர்க் ஃபார் மூவ்மெண்ட். எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா 3 விஷயம். ஒன்று, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது. 2வது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்புக்கு. 3வது நமக்கு சப்போர்ட் கொடுக்குது நம்ம பாடிக்கு. ஸோ இங்கே ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 80 போன்ஸ் இருக்குது. ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ஸ்டர்னம், ரிப்ஸ், இந்த 4ம் ஆக்சியல் போன்ஸில் வந்துடும். அப்பெண்டிகுலர் போன் ஸ்கெலிட்டன் அப்படிங்கிறது சைடில் இருக்கிறது. லிம்ஸ், கை கால், கிர்டில்ஸ், அப்பர் அண்ட் லோயர் லிம் போன்ஸ். லிம்புனா கை கால் தாங்க. பெக்டோரல் அண்ட் பெல்விக் கிர்டில்ஸ், இதெல்லாம் அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டனில் வந்துடும். ஓகே. அடுத்து ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் ஸ்கல் பார்க்க போகிறோம். கிரானியல், மண்டை ஓட்டில் இருக்கக்கூடிய போன்ஸு 8. ஸோ அது பிரெயினை ப்ரொடெக்ட் பண்ணுற கிரானியத்தை ஃபார்ம் பண்ணுது. ஃபேசியல் போன்ஸ் மொத்தம் 14. ஃப்ரண்ட் ஸ்கல், முன்னாடி இருக்கக்கூடிய மண்டை ஓட்டோட முன்பகுதியை உருவாக்குது. டோட்டல் ஸ்கல் போன் 14 + 8 22 இருக்குது. கொஷினில் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுங்க.
ஹயாய்ட் போன் அப்படிங்கிறது யூ ஷேப்டு போன் அட் த பேஸ் ஆஃப் பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டிக்கு கீழே யூ ஷேப்ல ஒரு போன் இருக்கும், அதை நம்ம ஹயாய்டு போன் அப்படிம்போம். இயர் ஆசிக்கிள்ஸ், காது, காது பகுதியில் மேலியஸ், இன்கஸ், ஸ்டாபிஸ் இதெல்லாம் நமக்கு மிடில் இயர்ல இருக்கு. ஆக்சிபிட்டல் காண்டைல்ஸ் அப்படிங்கிறது 2 இருக்கு. ஸ்கல் ஆர்டிகுலேட்ஸ் வித் அட்லஸ். ஸோ ஸ்கல்ங்கிறது மண்டையோடு, அது நமக்கு சைடில் அந்த அட்லஸ் அப்படிங்கிற போனோட ஆர்டிகுலேட் ஆகி இருக்கு. ஓகேங்க. வெர்டிபிரல் காலம்ல செர்விக்கல் 7 இருக்குது, தொராசிக் 12 இருக்கு, லும்பார் 5 இருக்கு, சாக்ரல் 1 ஃபியூஸ்டா இருக்கு, காக்சிஜியல் 1 ஃபியூஸ்டா இருக்கு. டோட்டலா நமக்கு வெர்டிபிரல் காலம்ல 26 போன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது நான் PDF ஷேர் பண்றேன், அதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ரிப் கேஜ், ரிப்ஸ் அண்ட் ரிப் கேஜ்ல 1லேருந்து 7வது பேர் வரைக்கும் ட்ரூ ரிப்ஸ் அப்படிம்போம். டைரக்ட்லி அட்டாச் டு த ஸ்டெர்னம். ஸ்டெர்னம்ங்கிறது நடுவில் இந்த டை மாதிரி இருக்கக்கூடிய போனுங்க. அதில் 1 to 7 பேர்ஸ் வந்து டைரக்டாக அட்டாச்சாக இருக்கிறதுனால ட்ரூ போன்ஸ். 8th to 10th பேர் வந்து ஃபால்ஸ் அல்லது வெர்டிப்ரோகான்ட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெர்டிப்ரோகான்ட்ரல்னு இது வந்து 7th ரிப் வந்து ஸ்டெர்னத்தோட, அதாவது 8, 9, 10 7th ரிப்போட ஜாயிண்ட் ஆயிருக்கும், பட் டைரக்டா ஸ்டெர்னத்தோட ஜாயிண்ட் ஆயிருக்காது. அதனால இதை ஃபால்ஸ் ரிப்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. 11 and 12 வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் ரிப்ஸ், இங்கே எங்கேயுமே அட்டாச்சாக இருக்காது. ஓகேங்க. ரிப் கேஜ்ங்கிறது தொராசிக் வெர்டிப்ரே, ரிப்ஸு ஸ்டெர்னம். ஸ்டெர்னம்ங்கிறது நடுவில் இருக்கிற அந்த டை மாதிரி இருக்கக்கூடிய போன் தான் சொல்லுவோம். இந்த 3 சேர்த்தா ரிப் கேஜுங்க. அப்பெண்டிகுலர் ஸ்கெலிட்டன்ல நமக்கு அப்பர் லிம், லோயர் லிம். அப்பர் லிம்ல ஹியூமரஸ், ரேடியஸ் பிளஸ் உல்னா, கார்பல்ஸ் 8 இருக்கு, மெட்டா கார்பல்ஸ் 5 இருக்குது, ஃபேலஞ்சஸ் 14 இருக்கு. டோட்டலாக 30 போன்ஸ் இருக்குதுங்க. அதே லோவர் லிம்பு, காலில் லாங்கஸ்ட் போன் ஃபீமூர் எக்ஸாம்ல கேட்பாங்க. டிபியா அண்ட் ஃபிபுலா இருக்கு, டார்சல்ஸ் 7, மெட்டா டார்சல்ஸ் 5, ஃபேலஞ்சஸ் 14, டோட்டலாக 30 போன்ஸ் இருக்கு. ஸோ இந்த டயக்ராம்ல பார்த்தீங்கன்னா எது கார்பல்ஸ், எதா மெட்டகார்பல்ஸ், ரேடியஸ், உல்னா, ஹியூமரஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்க. ஸோ பெக்டோரல் வெர்சஸ் பெல்விக் கிர்டில் அப்படின்னு பார்க்கும்போது, பெக்டோரல் கிர்டில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஈச் ஹாஃப்ல கிளாவிக்கல்ஸ் அண்ட் ஸ்கேப்புலா இருக்கு. பெல்விக் பெக்டோரல் கிர்டில், பெல்விக் கிர்டில் 2 காக்சல் போன்ஸ் இருக்கு. ஸோ ஒரே நிமிஷங்க. அந்த கிர்டில் போன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த பெல்விக் கிர்டில் அப்படிங்கிறது எதுலங்க வரும்? இந்த இடுப்பு பகுதி, இடுப்பு பகுதியில் வர்றதுதான் கிர்டில்னு சொல்றோம். ஓகே. அடுத்து இம்பார்ட்டன்ட் கேவிட்டி. கேவிட்டினா குழிப்பகுதி மாதிரி இருக்கிறது. பெக்டோரல் கிர்டில்ல கிளினாய்டு கேவிட்டி இருக்கும், பெல்விக் கிர்டில்ல அசிட்டபுலம் இருக்கும். ஆர்டிகுலேட்ஸ் வித், ஆர்டிகுலேட்ஸ்னா ஜாயிண்ட் ஆகுறதுங்க, ஹெட் ஆஃப் ஹியூமரஸோட ஜாயிண்ட் ஆகிருக்கும். இது தை போன் அல்லது ஃபீமூர், லாங்கஸ்ட் போன் இருக்கு இல்லைங்களா, அது இதில் ஜாயிண்ட் ஆகி இருக்கும். ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கேப்புலால ஸ்பைன் அண்ட் அக்ரோமியான் இருக்கும். இங்கே காக்சல் போன்ல இலியம், இஸ்சியம், பியூபிஸ் இருக்கும் இந்த இடுப்புல. ஓகேங்களா. வென்ட்ரல் மீட்டிங்ல நாட் பியூபிக் சிம்பைசிஸ் அது இருக்காது. இங்க பியூபிக் சிம்பைசிஸ் வித் ஃபைப்ரஸ் கார்டிலேஜ் இருக்கும். ஸோ கிளினாய்டு அப்படிங்கிறது ஷோல்டர், இந்த பெக்டோரல் கில்டிங்கிறது நம்ம ஷோல்டர் அந்த இடத்த குறிக்கிறது. அசிட்டபுலம் அப்படின்னாலே ஹிப் அப்படின்னு அர்த்தம். அசிட்டபுலம் அப்படிங்கிறது ஹிப் ரீஜன். ஓகேங்க. ஸோ பெக்டோரல் கிர்டில், பெல்விக் கிர்டில் அதுதான் மெயினா. பெக்டோரல் கிர்டில்ங்கிறது ஷோல்டர் பகுதியில் இருக்கிறது, பெல்விக் கிர்டில்ங்கிறது இடுப்பு பகுதியில் இருக்கிறது. அடுத்துங்க ஜாயின்ஸ். ஸோ ஜாயிண்ட் டைப்ஸ்ல ஃபைப்ரஸ் ஜாயிண்ட், கார்டிலேஜினஸ் ஜாயிண்ட், சைனோவியல் ஜாயிண்ட்னு 3 இருக்கு. ஃபைப்ரஸ் ஜாயிண்ட்ல மூவ்மெண்ட்டே இருக்காது. ஸோ ஸ்கல் போன்ல இருக்கிறது, மண்டையில மூவ்மெண்ட்டே இருக்காது இல்லைங்களா, அதுதான். கார்டிலேஜினஸ் போன்ல நமக்கு லிமிட்டட் மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ ஒரு வெர்டிப்ரேக்கும் அட்ஜஸ்டன்ட் வெர்டிப்ரேக்கும் இடையில இருக்கிறது, முதுகெலும்பு இருக்கு இல்லைங்களா அங்க. சைனோவியல்ல மூவ்மெண்ட் நிறைய இருக்கும், ஷோல்டர், நீ, மூட்டு, அட்லஸ், ஆக்சிஸ், கார்பல்ஸ், தம்ப் இங்கெல்லாம். ஸோ ஜாயிண்ட் ஒர்க் லைக் எ
ஃபல்க்ரம். ஃபல்க்ரம்னா என்னங்க? ஃபல்க்ரம் மாதிரி நமக்கு வந்து ஜாயிண்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ சப்போர்ட் அண்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது ஃபல்க்ரம் அப்படிங்கிறது. ஓகேங்க. மூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஓகே. சைனோவியல் ஜாயிண்ட். ஸோ ஜாயிண்ட் வந்து நமக்கு மூவ்மெண்ட்டுக்கு போன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது தான் ஜாயிண்ட்ஸ். ஸோ சைனோவியல் ஜாயிண்ட்ஸில் நமக்கு பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் இருக்குது. ஹியூமரஸ் வித் பெக்டோரல் கிர்டில், ஃபீமூர் வித் அசிட்டபுலம். ஸோ ஷோல்டர் அண்ட் இந்த ஹிப் பகுதியில் இருக்கிறதுங்க. ஹிஞ்ச் ஜாயிண்ட் அப்படிங்கிறது மூட்டில் இருக்கிறது, பிட்வீன் ஃபேலஞ்சஸ்க்கு இடையில இருக்கிறது. பைவட் ஜாயிண்ட்ஸ்ங்கிறது அட்லஸ் அண்ட் ஆக்சிஸ்ல இருக்கிறது. கிளைடிங் ஜாயிண்ட் அப்படிங்கிறது கார்பல்ஸ்க்கு இடையில இருக்கிறது. சேடில் ஜாயிண்ட் அப்படிங்கிறது கார்பல் அண்ட் மெட்டா கார்பல் ஆஃப் தம்ப் அங்கே இருக்கிறது. ஓகேங்க. நெக்ஸ்ட் மஸ்குலர் அண்ட் ஸ்கெலிட்டல் டிசார்டர் அப்படின்னு பார்க்கும்போது மயஸ்தீனியா கிராவிஸ் அப்படிங்கிறது ஆட்டோ இம்யூன் டிசார்டர் ஆஃப் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன். ஸோ இதனால என்னெல்லாம் வரும் உங்களுக்கு? ஃபேட்டிக், டயர்னஸ், வீக்னஸ், பேரலைசிஸ் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில், ஃபங்க்ஷன் இல்லாமல் போயிடுங்க பேரலைசிஸ் ஆகிறதுனால. இதை மயஸ்தீனியா கிராவிஸ் அப்படிங்கிறோம். மஸ்குலர் டைஸ்ட்ரோஃபி அப்படிங்கிறது என்ன? ப்ராக்ரஸிவ் டீஜெனரேஷன் ஆஃப் ஸ்கெலிட்டல் மசில். இது வந்து ஜெனட்டிக் டிசார்டருங்க. ஸோ ஸ்கெலிட்டல் மசில் டீஜெனரேட் ஆகிருச்சுன்னா ஃபங்க்ஷன் மூவ்மெண்ட்லாம் பாதிக்கும். டெட்டனி, ரேபிட் ஸ்பாசம் டியூ டு லோ கால்சியம் இன் பாடி ஃப்ளூயிட். ஸோ கால்சியம் அளவு குறையிறதுனால அங்கங்கே மசில்ஸ் ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகிட்டு இருக்கும். ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிறது இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஜாயின்ஸில் வீக்கம் வரும், அதனால மூவ் பண்ண முடியாது, வலிக்குங்க. ஆஸ்டியோபோரோசிஸ், ஸோ போனோட மாஸ், போனில் இருக்கக்கூடிய அந்த மாஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே போய் ஈஸியாக ஃப்ராக்சர் ஆகிடும். ஸோ லோ ஈஸ்ட்ரோஜன் இஸ் காமன் காஸ் ஆஃப் ஆஸ்டியோபோரோசிஸ். கவுட் அப்படிங்கிறது ஜாயிண்ட்ல இன்ஃப்ளமேஷன் வருது. எதனால? யூரிக் ஆசிட் கிறிஸ்டல்ஸ்னால வர்றது தான் இந்த கவுட்டுங்கிற டிசீஸ். ஸோ இதுக்கப்புறம் கூடிய நம்பர்ஸ், ஹியூமன் ஸ்கெலிட்டனில் 206 போன்ஸ் இருக்குது. ஆக்சியல் ஸ்கெலிட்டனில் 18 போன்ஸு, ஸ்கல் போனில் 14, ஃபேஷியல் 8, கிரானியல் இருக்குது, டோட்டலாக 22. வெர்டிப்ரல் காலமில் 26 வெர்டிப்ரா இருக்குது. செர்விக்கல் வெர்டிப்ரே இன் மேமல்ஸ் வந்து 7, ரிப்ஸ் 12 பேர்ஸ் இருக்குது. ட்ரூ ரிப்ஸ் 1லேருந்து 7 வரைக்கும், ஃபால்ஸ் ரிப்ஸ் 8லேருந்து 10, 8, 9, 10, ஃப்ளோட்டிங் ரிப்ஸ் 11, 12. ஸோ ஒவ்வொரு லிம்ப்லையுமே, கை கால் ஒவ்வொன்றிலையும் 30 போன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் த ஒன் ஷாட் ரிவிஷன். இதோட பிடிஎஃப் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் கேட்கணுன்னா கேளுங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகுது. அதாவது ஏப்ரல் 27 காலையில் 10 மணிக்கு neet.nta.nic.in வெப்சைட்டில் உங்களுக்கு கண்டிப்பாக அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகுதுங்க. ஓகே, நல்லா படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நாளைக்கு நம்ம போர்ஷனை 100% கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்னும் 2 சாப்டர் தான் இருக்குது. நியூரல் கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இட்ஸ் இன்டகிரேஷன் சாப்டர். நாளைக்கு இந்த 2ஐயும் முடிச்சிருவோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட்.